இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மயிலை மகா பெரியவர் அனுஷம் ட்ரஸ்ட், மயிலாப்பூர், சென்னை. கைலையாம் மயிலையில் காஞ்சி மகா பெரியவருக்கு ஓர் ஆலயம். நடமாடும் தெய்வம், கலியுக தெய்வம். காஞ்சி மகா பெரியவரின் ஆலய திருப்பணியில் பங்கு பெற அனைவரையும் அழைக்கிறோம். மயிலை மகா பெரியவர் அனுஷம் ட்ரஸ்ட், 4, பிச்சுப்பிள்ளை தெரு, மயிலாப்பூர், சென்னை. ஓம் நம சிவாய. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. அரண்நாமமாயிரத்தில் சிவபெருமான் அருவுருவமாக லிங்க வடிவில் இந்த பூமண்டலத்தில் எழுந்தருளி அனைவருக்கும் அருள் பாலிக்கிறார். இது அவரோட எளிமையை காமிக்கிறது, அவரோட சிறப்பை காமிக்கிறது. அப்படி இருக்கக்கூடியவர் எப்பேற்பட்ட ஒரு பலசாலி, என்னெல்லாம் பண்ணுறார் அப்படிங்கிறத தான் அடுத்த திருநாமமான 254 சொல்கிறது. ஓம் பலச்சாரிணே நமஹா அப்படின்னு இருக்கு. பலச்சாரிணே நமஹா அப்படின்னா இதோட பொருள் சிவகணம். சிவகணம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பிரதமகணம்னு சொல்கிற வழக்கம். அந்த பிரதமகணமான சிவகணங்கள் கூட்டங்களோட இவர் சஞ்சரிக்கக்கூடியவர், உலாவக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு பெரிய மனுஷர் இருக்கார் அப்படின்னா அவர் ஒரு இடத்துக்கு போனார்னா அவர் சும்மா போக மாட்டார், அவர் மட்டும் தனியாகவே போக மாட்டார். உடனே அவரோட ஆள்லாம் அவரை சுற்றி 10 பேர் கூட வரா. இது இயற்கையில் நம்ம லௌகீகமாக உலகத்திலே உலக ரீதியாக பார்க்குறோம். இதை போல தான் இவர் தன்னோட அந்த கணங்கள் சிவகண கூட்டத்தோடு இவர் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படிங்கிறது ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா, வேடன் வடிவத்தில் காட்டில் சஞ்சரிக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். எந்த வடிவத்தில்? வேடர் வடிவத்தில் காட்டில் சஞ்சரிக்கக்கூடியவர்னு. இதுக்கு முன்னால் அந்த லிங்கமாக ஆவிர்பவிக்கிற அப்படின்னு பார்க்கறதே நம்ம திருவாரூர் உரையிலையில் பார்த்தோம். அங்கங்கே மறைஞ்சு கிடந்த லிங்கங்கள்லாம் காமிக்கிறதுக்காக இவர் வேட வடிவத்தில் தான் வந்தார் அப்படின்னு நமக்கு சொல்கிறது இல்லையா, புராணம் சொல்லி கொடுக்கறது. ஆனால் இங்கே அதுக்கு ஸ்பெஷலாகவே அடுத்த நாமத்திலேயே பலச்சாரிணே நமஹா அப்படின்னு காட்டில் சஞ்சரிக்கக்கூடிய வேட வடிவினர் அப்படின்னு சொல்கிறது. இதைத்தான் கிராதமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாள். கிராதன் அப்படின்னா வேடனுக்கு பேர். இந்த கிராத வடிவத்தில் வேட வடிவத்தில் இருக்கிறதுனால கிராதமூர்த்தி அப்படின்னு. சிவபெருமானோட 64 சிவ வடிவங்களில் இது ஒன்றா சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிராதமூர்த்தி அப்படின்னா எப்படி இருப்பார் அப்படின்னார், கையில் வில்லு அம்பெல்லாம் வச்சுட்டு அப்படியே வேட வடிவத்திலேயே இருப்பார். இது எதுக்காக எப்போ வந்தார் அப்படின்னா, அதுக்கும் நமக்கு மகாபாரதத்தில் கதை இருக்குது. மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள்லாம் காட்டில் வனவாசம் பண்ணுறா. வனவாசம் பண்ணிட்டு இருக்கிறதே காட்டில் போய் இவர்கள் இருந்தால் கூட துரியோதனன் அங்கேயும் வந்து இவர்களுக்கு என்னென்னலாம் இடைஞ்சல் பண்ண முடியுமோ பண்ணின்னு இருக்கா. ஏன்னா இந்த வனவாசத்தெல்லாம் முடித்து அடுத்தது 1 வருஷம் அஜ்ஞாதவாசம்ங்கிற தலைமறைவாக இருக்கிறத முடிச்சுட்டா அவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும். அது கொடுக்கறது அவனோட விருப்பம் இல்லையே, எண்ணம் இல்லையே. அதனால் இவர்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இவர் காட்டில் இருந்தால் கூட பல விதத்தில் அவர்களுக்கு என்னென்னலாம் கெடுதல் பண்ண முடியுமோ, அவர்களை கஷ்டப்படுத்த முடியுமோ, இடைஞ்சல் பண்ண முடியுமோ பண்ணின்னு இருக்கா. இதெல்லாம் பார்த்தார் தர்மபுத்திர வாழ்க்கை பஞ்சபாண்டவாளுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கிறதே வியாசர் வரார். இவர்கள்லாம் மனசு ரொம்ப சோர்ந்து போகிறதே அங்கே யார் வருவா ஆறுதலுக்குன்னர். வியாசர் எழுந்தருள்வர். உடனே காட்டுக்கு வந்து வியாசர் சொல்கிறார், இதெல்லாம் ஒரு லீலை தான்ப்பா, இதுக்காக நம்ம வந்து மனசு உடையக்கூடாது. அதனால் நீ ஒன்று பண்ணு, எப்படியும் அவன் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க போகிறதில்ல, ஏன்னா அதில் அவன் உறுதியாக இருக்கான். அதனால் எப்படியும் சண்டை வரப்போகிறது, போர் வரப்போகிறது. ஏன்னா அவர் முக்காலம் உணர்ந்த ஞானியாக இருக்கிறதுனால பின்னால் என்ன நடக்க போகிறதுங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் அந்த போரில் நீங்கள் தான் ஜெயிச்சானும், ஏன்னா தர்மம் தான் ஜெயிக்கணும். அதுக்கு அவன் ரொம்ப
பலசாலியாக இருக்கான், அது பெரிய கூட்டணியெலாம் வைக்க போகிறது, பலம் உள்ளவர்கள்லாம் சேர போகிறா. அதை எதிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற ஏற்பாடை இப்போவே நம்ம பண்ணிக்கணும். அதனால் என்ன பண்ணு, இந்த கூட்டங்களை அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு நமக்கு வழி அந்த சிவபெருமான சரணடைகிறது. அவரை சரணடைஞ்சு அவர்கிட்டேந்து நீ அருளை பெறு. அவர் கையில் பாசுபதம் அப்படிங்கிற அஸ்திரம் இருக்குது, அந்த பாசுபத அஸ்திரத்தை வாங்கிக்கோ. வாங்கிட்டா அதுலேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. அதனால் நீ இந்த பாசுபதம் கிடைக்கிறதுக்கு நீ சிவபெருமானை குறித்து கருமையான தவம் என்ன பண்ணுவேளோ தெரியாது, பண்ணணும் அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்படி சொன்னால் உடனே அர்ஜுனன் என்ன பண்ணுறார், இதில் 5 பேரில் நான் போய் பண்ணுறேன் அப்படின்ட்டு அர்ஜுனன் கிளம்பி அனந்தவனம் அப்படிங்கிற இடம், அந்த இடத்துல இவன் காட்டில் தவம் பண்ணுறான். தவம் பண்ணுறதே கடுமையான இவன் தவம் பண்ணின்னு இருக்கான். இவனோட தவம் பலிக்கிற நேரம் வந்துடுத்தோ, இவனுக்கு அருள் செய்ய வேண்டிய நேரம் சிவபெருமானுக்கு வந்துடுத்தோ, உடனே நேர பக்தா உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொல்லாமல்லையோ, சொல்லலை. இவனோட பக்தியை உறுதியை சோதிக்கிறதுக்காக சிவபெருமான் என்ன பண்ணுறார், வேடன் வடிவத்தில் வர்றார், காட்டு வேடன் வடிவத்தில் வர்றார். கைலையாம் மயிலையில் காஞ்சி மகா பெரியவருக்கு ஓர் ஆலயம். நடமாடும் தெய்வம், கலியுக தெய்வம். காஞ்சி மகா பெரியவரின் ஆலய திருப்பணியில் பங்கு பெற அனைவரையும் அழைக்கிறோம். மயிலை மகா பெரியவர் அனுஷம் ட்ரஸ்ட், 4, பிச்சுப்பிள்ளை தெரு, மயிலாப்பூர், சென்னை. கிராத ரூபத்தில் வந்தால் அப்போ என்ன பண்ணினான் துரியோதனன், மூகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன், இவன் எங்கேயோ போய் தவம் பண்ணுறான், பாசுபதத்தை அடைஞ்சிட போகிறான், அதை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூகாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை ஒரு காட்டு பன்னியாக ஏவி விட்டு அர்ஜுனனை போய் வதம் பண்ணு அப்படின்னு அனுப்புகிறான். பண்ணினா அந்த இவன் தவம் பண்ணிட்டு இருக்கிற அர்ஜுனன்கிட்ட இந்த காட்டு பண்ணி மூகாசுரன் தொந்தரவு பண்ணால் இவன் உடனே காண்டீபத்தை எடுத்தான், அம்பை போட்டான். அம்பை போட்டால் அந்த சமயம் பார்த்து என்ன பண்ணார், பின்னால் இருக்கிற ஒளிஞ்சு இருக்கக்கூடிய கிராத வடிவத்தில் வந்த சிவபெருமான் அவரும் அம்பை தூக்கி போட்டால் 2 அம்பு இந்த மூகாசுரன் மேலே விழுந்தது. மூகாசுரன் வதம், அவன் போயிட்டான், பன்னியாக போயிட்டான். பண்ணினா என்ன பண்ணான், அர்ஜுனன் தான் அதை கொன்னுட்டோம் அப்படின்ட்டு அங்கே வரான், கிட்டக்கு அந்த பன்னியை எடுக்கிறதுக்கு வரான். அந்த சமயம் பார்த்து கிராத ரூபத்தில் இருக்கிற இவரும் வந்தார், சிவபெருமான் வந்தால் அவர் தகராறு பண்ணார், நான் போட்ட அம்புனால தான் பன்னி செத்து போச்சு, அதனால் எனக்கு தான் இது அப்படின்னு. அவன் உடனே பண்ணான், இல்லை நான் தான் முதல்ல போட்டேன், என்னோட காண்டீபத்திலேருந்து வந்த அம்புனால தான் இது போச்சு அப்படின்னா எனக்கு தான் உரிமைன்னா 2 பேருக்கு தகராறு வந்தால் இது என்னோடது தான் உன்னோடு தான் அப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன எடுத்து இந்த வாய் சண்டை கை சண்டையாக போய் 2 பேருக்கும் கைகலப்பு. யாருக்கும் அர்ஜுனனுக்கும் கிராத வடிவத்தில் வந்திருக்கிற சிவபெருமானுக்கும் போட்டு 2 பேரும் அப்படி ஒரு சண்டை நடக்கிறது. அப்படி சண்டை நடக்கிறதே கிராத வடிவத்தில் சிவபெருமான் என்ன பண்ணார், அர்ஜுனனோட காண்டீபத்தை ஒடிச்சா இவனுக்கு ரோசம் வந்துடுத்து. அது எப்படி நம்மளோட காண்டீபம் ஒடியிருதான்னா, அந்த ஒடிஞ்ச காண்டீபத்திலே சிவனை ஓங்கி தலையில் அந்த வில்லால் அடித்தா அவருக்கு தலையில் காயம். இப்படி அடி பட்டுதோ இல்லையோ, அடுத்த க்ஷணம் என்னாச்சுன்னு அண்டச்சராச்சரத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் அடி விழுந்தது, அர்ஜுனனையும் சேர்த்து. எப்படி மதுரையில் பாண்டியராஜா பிட்டுக்கு மண் சுமக்கிறதே அடி வச்சாக்க பெரும்பாலும் அடித்தா அது எல்லா ஜீவராசிகளுக்கும் விழுந்ததோ, அதே மாதிரி இங்கே அர்ஜுனன் வில்லால் அடிக்க அத்தனை பேருக்கும் இந்த அடி விழுந்தால் அப்போ தான் இவனுக்கு ஆச்சரியம் வந்து, என்ன யாரோ ஒரு வேடனை அடித்தோன்னா இது அத்தனை பேருக்கும் அடி விழுறதுன்னு. அந்த க்ஷணத்தில் சிவபெருமான் நேர்மன்னர் தன்னோட இந்த கிராத வடிவத்தை விட்டு தன்னோட நிஜ உருவத்தை காமிச்சு உன்னோட வீரத்துக்கும் உன்னோட உறுதிக்கும் நான் ஒரு பரீட்சை மாதிரி தான் வச்சேன், அதனால் ரொம்ப சந்தோஷம், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பாசுபதம் வேணும்னா இந்த எடுத்துக்கோன்னு கையோடு கொடுக்குற அர்ஜுனனுக்கு அருள் செய்கிறார். அப்படி இந்த அர்ஜுனனுக்கு அருள் செய்யறதுக்காக கிராத வடிவத்தில் வந்ததுனாலேயே அவருக்கு பலச்சாரிணே நமகாங்கிற திருநாமம் பொருத்தமாக இருக்குது. இப்படி இங்கே அர்ஜுனன் தவம் பண்ணி அந்த இருந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் திருப்பாதபுரம் அப்படிங்கிற திருப்பாதபுரம் மகாதேவர் கோவில் அப்படின்னு கேரள தேசத்தில் இருக்குது.
அங்கே பார்த்தா அது எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய பாதம் சிறிய பாதம் அப்படின்னு தான் இருக்கும். அது அந்த பெரிய பாதம்ங்கிறது தான் கிராதனோட பாதம், சிவபெருமானோட பாதம் அப்படின்னு அங்கே அந்த புராணம் சொல்கிறது. அங்கே கிராத மூர்த்தியாக சுவாமி இருக்கவும் இருக்கார். அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் கிராத வடிவத்தில் வந்தார். எங்கன்னா கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோவில் இருக்குது. அங்கே பார்த்தா மங்களாம்பிகை சன்னதிக்கு பக்கத்தில் கிராத மூர்த்தி அப்படின்னே அவருக்கு கிராத வடிவத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இது எதுக்காக திருப்பி கிராதனாக வந்தார் அப்படின்னா ஒன்றுமில்லை, எல்லாம் மகாபிரளயமாச்சு. பிரளயத்தில் எல்லாம் மூழ்க போகிறது, எல்லா ஜீவனும் முடியாச்சு. திருப்பி அடுத்த சிருஷ்டி வேணுமே. அடுத்த சிருஷ்டிக்காக என்ன பண்ணார், அந்த கும்பகோணம் ஸ்தலபுராணம் சொல்கிறது, அந்த சிருஷ்டி பீஜங்கள்லாம் ஒரு குடத்தில் போட்டு மேருமலையில் வைக்க சொல்லி இந்த சிவபெருமா அதே மாதிரி பிரம்மா வச்சுருந்தார். உடனே இந்த பிரளயத்தில் அந்த குடம் முதந்துண்டே வந்தது. அந்த முதந்துன்னு வந்தால் அடுத்த அந்த பீஜம்லாம் சிருஷ்டி பீஜம்லாம் அதுக்குள்ளே இருக்குது, விதையெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அதை வெளியில் எடுத்தால் தானே படைப்பு திருப்பி தொடங்க முடியும். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னார். இவர் உடனே சிவபெருமான் கிராத வடிவம்னு வேடன் வடிவத்தில் அந்த அம்பு எய்து பானத்தினால அந்த குடத்தை உடைச்சார். அதுலேருந்து சிருஷ்டி பீஜம் வந்தது. அதில் உள்ளுக்குள்ளே அமிர்தம் இருந்தது. அந்த அமிர்தம் வழிஞ்சி தேங்கின இடம்தான் மகாமக குளம். மகாமக குளம் அப்படின்னு கும்பகோணத்தில் சொல்லுமே 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மகாமகம் நடக்கிறதே. அந்த அமுதம் தேங்கின குளம் தான் மகாமக குளம் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போது இந்த திருப்பி சிருஷ்டியெல்லாம் ஆரம்பிக்கணும், இந்த உலக இயக்கம் திரும்பி மீண்டும் வரணுங்கிறதுக்காக பிரளயத்துக்கு அப்புறமும் கிராத வடிவத்தில் வந்ததா அந்த கும்பகோணம் தலபுராணம் நமக்கு காமிக்கிறது. இப்படி பல சமயத்தில் இவர் வேடன் வடிவமாக ஜனங்களுக்கு அருள் செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லி. அங்கே முதல்ல அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இங்கே கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி இவர் எந்த இடத்துல நின்றுண்டு இவர் அம்பு எய்து அந்த குடத்தை உடைச்சாரோ அந்த இடத்துக்கு பேர் பானபுரி அப்படின்னு பேர். பானாதுரை பானாதுரை அப்படின்னு சொல்கிறா கும்பகோணத்தில். அது கும்பகோணத்தில் ஒரு பகுதி. அங்கே அந்த சுவாமிக்கு பேர் பானபுரீஸ்வரர் அப்படின்னே பேர். ஏன்னா அம்பு எய்தத்தினால அந்த இடத்துலேருந்து எய்தத்தினால அவருக்கு பேர் பானபுரின்னு பேர், பானபுரீஸ்வரர் அப்படின்னு பேர். அந்த பானபுரீஸ்வரோட பெருமையெல்லாம் சொல்கிறதை பார்த்தா வங்கதேசத்தில் ஒரு ராஜா இருந்தார், சூரசேனன் அப்படிங்கிற ராஜா. அவரோட மனைவி காந்திமதி அப்படின்னு, இவாளுக்கு தீராத ஒரு நோயாக இருந்தது. அந்த நோய் எப்படி என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா வைத்தியம். ராஜா வீட்டில் வந்தாக்க வியாதி வந்துன்னா எப்படிலாம் வைத்தியம் பண்ணி பார்த்தார். ஆனால் இந்த காந்திமதிக்கு தீரலை. உடனே சூத முனிவர் அவருக்கு சொல்ற, நீ என்ன பண்ணு, இங்கேருந்து போய் பானாதுரையில் இருக்கக்கூட பானபுரீஸ்வரர் வழிபட்டு அங்கே இருக்கிற அந்த தீர்த்தத்தில் மகாமக தீர்த்தத்தில் நீராடி நீ வழிபடு, உன்னோட நோயெல்லாம் தீரும் அப்படின்னு சொன்னதுனால அங்கே அவர்கள் நீராடி தங்களோட நோயெல்லாம் போக்கின்றதோடு இல்லை. அதுக்கப்புறம் இவளுக்கு குழந்தை பிறந்து சந்ததி ஏற்பட்டு அது வரைக்கும் சந்ததிகளும் இல்லை. அப்படிலாம் அருள் செஞ்சதாக சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஒரு அந்தணருக்கு சாபத்தினால பன்றியாக வந்துட்டார். பன்றி உரம் எடுக்கிறாப்பில் ஆயிடுது சாபத்தினால. அப்படி இருக்கிறவர் என்ன பண்ணார், அவர் தன்னோட சாபத்தை போக்கிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கார். இப்படி பலவிதத்திலையும் அந்த சிவபெருமானுக்கு பெருமை இருக்கிறதா நமக்கு புராணங்கள் சொல்கிறது. இப்படி வேட வடிவத்தில் வேடனா வந்தாக்க இவர் அம்பு இது தானே இருக்கணும். அப்படி வந்ததுனாலேயே இவருக்கு பலச்சாரிணே நமஹ அப்படின்னு இருக்கு. இங்கே ஏதோ வேடனா வந்தார் அப்படின்னா இதில் எது காமிக்கிறது நமக்கு அப்படின்னார், அவரோட வலிமையை தான் காமிக்கிறது. அவரோட வலிமையை காமிக்கிறது. இப்படி இவர் காட்டில் சஞ்சரிக்கிற வேடனாவும் இருக்கார் அப்படின்னும் தெரியுது. அப்படி வேடனா இருந்தவர் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு ராமாயண மூலியமாகவே தெரியுறதே. வால்மீகிங்கிறவர் வேடனாக இருந்தவர் தானே, காட்டு வேடனாக இருந்து அப்புறம் சப்த ரிஷிகளோட அருள்னால் இவர் பெரிய கவியாக ஆகி ராமாயணம்ங்கிற நமக்கு காவியம் கிடச்சிது. அப்படின்னா அந்த கிராத வடிவத்தில் இருக்கிற சிவபெருமான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறாப்புல நமக்கு இந்த வால்மீகியோட சரித்திரமும் காமிக்கிறது. இப்படி கருணை கடலாக இருக்கிற அவர் அந்தந்த சமயத்துக்கு என்ன வேஷம் போட்டுக்கணுமோ அதை வர. அதனால தான் இதுக்கு முன்னால் இருந்த ஒரு நாமத்தில் சொல்லித்து இவர் பலவிதமான வடிவங்களில் தோன்றக்கூடியவர், மனித வடிவத்தில் தோன்றக்கூடியவர். அப்படி இல்லாமல் நமக்கு ஸ்பெஷலாக ஒவ்வொரு நாமும் சொல்லியிருக்கு. எல்லா விதத்துலேயும் தோன்றார் அப்படின்னா அதுக்குள்ளேயே மனிதனும் ஒரு வடிவம் தானே.
உருவம் தானே, அப்படி விட்டுலாம் மொழியும் அப்படி சொல்லலை. இல்லை, அவர் எப்படி வேணாலும் தோன்றுவார். இதுவாகவும் தோன்றுவார், அதுவாகவும் தோன்றுவார், மரமாகவும் தோன்றுவார், கல்லாகவும் தோன்றுவார், எதுவாகவும் தோன்றுவார், தண்ணியாகவும் தோன்றுவார், எது வேணாலும் தோன்றுவார், மனிதனாகவும் தோன்றுவார். எப்போ, எதுக்குன்னர் அந்தந்த சமயத்திற்கு அந்தந்த மக்களுக்கு அந்தந்த விஷயத்தை அருள் செய்யணும் அப்படிங்கிறதை அதுக்கு ஏற்றாப்புல இவர் வராருன்னு தெரியுது. அப்படி ஒரு பலம் இவருக்கு, அந்த சக்தி இருக்கிறதுனால தான் இவர் பலச்சாரிணே நமஹா அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருக்க அவரோட பெருமையிலே இன்னும் பலதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய. கைலையாம் மயிலையில் காஞ்சி மகா பெரியவருக்கு ஓர் ஆலயம். நடமாடும் தெய்வம், கலியுக தெய்வம். காஞ்சி மகா பெரியவரின் ஆலய திருப்பணியில் பங்கு பெற அனைவரையும் அழைக்கிறோம். மயிலை மகா பெரியவர் அனுஷம் ட்ரஸ்ட், 4, பிச்சுப்பிள்ளை தெரு, மயிலாப்பூர், சென்னை. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் மயிலை மகா பெரியவர் அனுஷம் ட்ரஸ்ட், மயிலாப்பூர், சென்னை.